அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செட்டிநாடு அவியல் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். 4 கத்தரிக்காய் எடுத்துருக்கேன். 2 உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கத்தரிக்காயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இது கூட கொஞ்சமாக கேரட், ஒரு பாதி கேரட் அளவு சேர்த்துருக்கேன். ஒரு 10-12 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, ரொம்ப புளிப்பு இல்லாமல் எடுத்துக்கணும். தேவையான அளவு கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் கொஞ்சம் இருக்குது அதனால சேர்த்துக்கிறேன். தாளிக்க பட்டை ஒரு துண்டு, கொஞ்சமாக சோம்பு, கடல் பாசி கொஞ்சம், ஒரு இலை. வதக்கி அரைக்க 5-6 பல் பூண்டு, காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் கீறிட்டு எடுத்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் சோம்பு, முந்திரி பருப்பு 7-8, கசகசா இருந்ததுன்னா கசகசா 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. தேங்காய் துருவல் 1 கப், ஒரு 3/4 தேங்காய் அளவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய். மசாலாலாம் வதக்கிக்கலாம். சோம்பு, பூண்டுப்பல், கீறின பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை சேர்த்தோம்னா நல்லா கெட்டித்தன்மை கொடுக்கும். இப்போ தேங்காய் போல் சேர்த்துலாம். செவக்காலாம் வதக்க வேண்டாம். ஒரு அரை நிமிஷம் கிளறிட்டு எடுத்துடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இதை வந்து தனியாக ஆற வைக்கணும். நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். பட்டை, சோம்பு, வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்தீங்கன்னா ஒரு 1.5 வெங்காயம் போதும். கருவேப்பிலை, தக்காளி. குருமா அவியலுக்கெல்லாம் தக்காளி வந்து கம்மியாக சேர்க்கணும், புளிக்கக்கூடாது, நல்லா வதங்கணும். நான் வந்து ஒரு சின்ன தக்காளி தான் சேர்த்துருக்கேன். அதிகமாக இருந்தால் எடுத்து வச்சுடுங்க. இப்போ காய் சேர்த்து வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்ற வரையும் நல்லா கொதிக்கட்டும். உப்பு சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கணும். கலந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கேரட் வந்து கலருக்காக சேர்த்துருக்கேன். இதனால் நிறம் மாறும்னு நினச்சிங்கன்னா சேர்க்க வேண்டாம். இந்த அளவு தான் நிறம் மாறும், ரொம்பலாம் நிறம் மாறாது. அது மாதிரி தேங்காயை ரொம்ப வதக்கக்கூடாது. இந்த மசாலா சேர்ற வரை கொதிக்க விடணும். இப்போ 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த அளவு எடுத்துக்கிறேன். 3 டம்ளர் அளவு தண்ணி சரியாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். நல்லா தளன்னு கொதிச்சு வரையில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை பிச்சுட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விடணும். நல்லா வாசமாக இருக்கும். இப்போது செட்டிநாடு அவியல் ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி, பூரி கூட சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். சாதத்துக்கு வேணாலும் சேர்த்து சாப்பிடலாம். நன்றி. நன்றி.